அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, இன்றைய நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொன்னால், முஸ்லிமானவர்களே, அவர்கள் காலையில் ஃபஜர் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு சென்று ஃபஜர் தொழுதுவிட்டு மேலும் அல்லாஹ்வுடைய தியானத்தில் காலை மாலை தஸ்பீஹாத்தும் சொல்லுவாங்க. 3 கலிமா 100 தடவை, தரு செலவாத்து 100 தடவை, அஸ்தஃபிருல்லா ஒரு 100 தடவை ஓதி துஆ செஞ்சு கொண்டு இருந்து மேலும் இஸ்ரா கூடிய தொழுகை 2 ரக்காயத்தை அவர் தொழுதார் என்று சொன்னால் அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். மேலும் 2 ரக்காயத்தை அவர் நஃபில் தொழுதார் என்று சொன்னால் அன்றைய நாளுடைய தேவையை ஃபுல்லாக அல்லாவே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய தேவைகளை ஃபுல்லாக அல்லாவே பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்ற பொழுது நமக்கு என்னங்க கஷ்டம் வரப்போகுது? ஆனால் நம்மளுடைய கஷ்டத்தை நம்மளே வாங்கி தலையில் போட்டுக்கிட்டு கடைசியில் அல்லாவை குறை சொல்லி என்ன புண்ணியம்? மேலாண்டு பேசுகிறவங்களே, இன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடணும்? தொழுக ஆரம்பிச்சிடணும். நாளையிலிருந்து இஸ்ராக்கு தொழுகையை நம்ம கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளையும் முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.